வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய தகவல்களையும் அது சார்ந்த அறிவிப்புகள், உத்தரவுகள், அரசாணைகள், அதேபோல் ஒவ்வொரு வருடத்திற்கான ஆனுவல் பிளான் யாரெல்லாம் எலிஜிபிள் தேர்வு எழுதுவதற்கு, குறிப்பாக பேப்பர் 1 பேப்பர் 2 2 தேர்வுகள் நடைபெறுகிறது. இந்த தேர்வில் யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் பேப்பர் 1 எழுதுவதற்கான என்னென்ன குவாலிஃபிகேஷன், பேப்பர் 2 எழுதுவதற்கான என்னென்ன குவாலிஃபிகேஷன், அதேபோல் தேர்வு முடிவு வெளியிடக்கூடிய தேதிகள், அதேபோல் தேர்ச்சி பெற்றவர்கள், குவாலிஃபைடானவங்க, நான் குவாலிஃபைடானவங்க, தேர்ச்சி பெற்றவர்கள், ஃபெயில் ஆனவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன பண்ண வேண்டும் அப்படின்ற தொடர்ந்து தகவல்களை கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அதிகப்படக டிஎன்டிஇடி 12/2/2026 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரீவேல்யூஷன் நியூஸ். அதாவது ரீவேல்யூஷன் பண்ண முடியுமா, அவ்வாறு பண்ண முடியும் என்றால் எவ்வாறு இந்த என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், இதை நம்ம எவ்வாறு தெரிந்து கொள்வது, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை எவ்வாறு பெற முடியும், அதை பற்றி பார்க்கலாம். இதில் அதிகப்படியாக என்ன கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தேர்வு எழுதியவர்கள் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2, அதாவது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு எழுதியவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேர்வு முடிவுகள் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வெளியிடப்பட்டது. அந்த மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அந்த 30ஆம் தேதி வெளியிடப்பட்ட தேர்வின் அடிப்படையில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது அரசு தரப்பில் ஒரு புதிய ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. அந்த மதிப்பெண் பார்த்திங்கன்னா தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள், அதாவது ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்கள் தேர்வு எழுதினாங்க. அவர்களும் அதேபோல் புதிதாக தேர்வு எழுதியவர்களும் தங்களுக்கான மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தாங்க. இதில் ஜென்ரல் கேட்டகரியை தவிர மற்ற எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 5 மதிப்பெண்கள் 5% மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தேர்ச்சி வீதம் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதேபோல் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குவாலிஃபைடு, தேர்ச்சி பெறாதவர்கள் நான் குவாலிஃபைடு அப்படின்ற மாதிரி ரிசல்ட்டில் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த குவாலிஃபைடு ஆனவங்க பார்த்திங்கன்னா, அதாவது தேர்ச்சி பெற்றவர்கள் பாஸ் ஆன அனைவரும் பார்த்திங்கன்னா தங்களுக்கான தேர்ச்சி பெற்றதற்கான குவாலிஃபைடு ஆனதற்கான சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. அதேபோல் அந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா பிழை திருத்தம், அதாவது இன்சியல் பிழை இருப்பதாகவும், அதாவது பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருப்பதாகவும் சிலர் குறிப்பிட்டிருந்தாங்க. அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த டிஆர்பியோட ஹெல்ப்லைன் நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய நேம் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிஆர்பியில் இருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய கோரிக்கை கரெக்ஷனை, அதாவது என்னென்ன உங்களுடைய சர்டிஃபிகேட்டு, அதனுடைய கரெக்ஷன் என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுத்தீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா இந்த தேர்ச்சி பெறாதவர்கள் குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது ஒவ்வொரு கேட்டகரியிலும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட எண்ணிக்கையில், அதாவது 1-2 மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெறாமல் அந்த நான் குவாலிஃபைடாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா, தங்களுக்கான ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண முடியுமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு, நம்ம காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் இதை பற்றி இது எதுவும் ப்ராசஸ் இல்லை அப்படின்ற மாதிரியும், இதற்கு முன்பு பார்த்திங்கன்னா யாருமே இந்த மாதிரி ரீவேல்யூஷன் ப்ராசஸ் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய பார்வையில் பார்த்திங்கன்னா என்ன காரணத்திற்காக இந்த ரீவேல்யூஷன் இருக்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரீவேல்யூஷன் இந்த டெட் எக்ஸாம் டிஎன்டிஇடிக்கு பார்த்திங்கன்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த டிஎன்டிஇடி மட்டும் இல்லை, அந்த ஓஎம்ஆர் சீட் வெரிஃபை பண்ணுறாங்க பார்த்திங்களா, தேர்வு எழுதக்கூடிய அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம தேர்வு அதாவது ஆன்சர் ஷீட் கொடுத்துருப்போம் பார்த்திங்களா, அந்த ஓஎம்ஆர் ஷீட் வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடியல பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் ரீவேல்யூஷன் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த நம்ம தேர்ச்சி எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த ஆன்சர் ஷீட் எதாவது இருந்துச்சுன்னா முதல்ல அந்த ஆன்சர் ஷீட் நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் பிழை திருத்தம் இருந்துச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அதனுடைய ப்ரூஃப் பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்றனால ஓஎம்ஆர் ஷீட் அடிப்படையில் அந்த வேல்யூஷன் கொடுக்குறனால இதுக்கு ரீஅப்ளை பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ரீஅப்ளை பண்ணால் நம்ம பார்த்திங்கன்னா அந்த ரீவேல்யூஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய பார்வையில் நீங்கள் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் ரீவேல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய அந்த மதிப்பெண்களை கேட்டு நீங்கள் உங்களுடைய ரிக்வஸ்ட்டை நீங்கள் டிஆர்பியோடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய உங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நீங்கள் மெயில் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அதுக்கான ப்ராசஸ் எதாக இருந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஆர்பி ஹெல்ப்லைன் நம்பர் காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அதாவது இந்த ரீவேல்யூஷன் ப்ராசஸ் அதான் இருக்கா அப்படின்றத நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்வது நல்லது. அதனால் இந்த ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய அந்த டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை கேட்டுக்குங்க. அதேபோல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரீவேல்யூஷன் பற்றிய சந்தேகங்கள் எவ்வாறு அப்ளை பண்ணாத மாதிரி இருக்குது அப்படின்னா அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா அந்த டிஆர்பியோடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் டிஆர்பியில் மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி
உங்களுடைய ரெக்வஸ்ட்டை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க அதற்கான பதிலளிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா யாருமே வந்து அந்த ரீவல்யூஷன் எதுவுமே அப்ளை பண்ணுற மாதிரி டிஎன்டிஇடியில் ப்ராசஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து தேர்ச்சி பெறாதவர்கள் வந்து 2026ஆம் ஆண்டு 2 தேர்வுகள் நடைபெற இருப்பதாக சொல்லப்படுது. அதனால் நீங்கள் அடுத்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தேர்ச்சி பெற்றவர்கள் குவாலிஃபைட் ஆனவங்க உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள், அதாவது நம்ம கிடைச்சிருக்க வந்து சர்டிஃபிகேட் தான், அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வெரிஃபைக்கு பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுமாதிரி சாஃப்ட் காப்பியை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் மெயில் பண்ணி வச்சுக்கோங்க. ஹார்ட் காப்பியை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க, சாஃப்ட் காப்பியை வந்து மெயிலில் வந்து நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம 2026ஆம் ஆண்டு தேர்வு வந்து 2 தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஎன்டிஇடியோட 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதினவங்களுக்கு அடுத்த எக்ஸாம், அந்த போஸ்டிங் எக்ஸாம் வந்து எப்பொழுது இருக்கும் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெப்சைட்டில் வந்து அந்த trb.tn.gov.in இருக்குதுங்களா, அந்த வெப்சைட்டில் வந்து அதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி அதில் மதிப்பெண்கள் வந்து குறைக்கப்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்பும் எழுதிருக்கு. இன்றைய தகவலின் அடிப்படையில் வந்து நம்ம வெரிஃபிகேஷன் ரீவேல்யூஷன் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் நீங்கள் அந்த டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் நம்பர், அதே மாதிரி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி நீங்கள் உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.